வணக்கம், நான் கார்த்திக் டெக் முனிவரிலிருந்து. இது பைத்தான் டுட்டோரியலுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் நான் ஐடி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்காக என்னால் எந்த அளவுக்கு எளிமையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த டுட்டோரியலில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 3 விஷயத்தை தான். இன்ஸ்டால் பைத்தான் வை. ஸோ பைத்தானுங்கிற சாஃப்ட்வேரை எதுக்காக நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறோம், ரைட் கோட். ஸோ எதுக்காக கோட் ரைட் பண்ணுறாங்க, அதோட பர்பஸ் தான் என்ன. ஸோ இது ரெண்டுத்துக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ரைட் பண்ண கோடை நம்ம இன்ஸ்டால் பண்ண பைத்தான் மூலியமாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டாக பார்க்குறது. ஸோ இந்த 3 விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கேன். அந்த காஃபி ஷாப்பில் ஆர்டர் எடுக்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறதுங்கிற எல்லா வேலையும் தனியாக ஒரே ஆளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோடய வேலையை ஓரளவுக்காவது நான் கம்மி பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த ஆர்டர் எடுக்கிற வேலையை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது. அதாவது ஒரு எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்ணோம்னா நம்ம மந்த்லி சேலரி கொடுக்கணும். அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி நம்ம காஃபி ஷாப்போட என்ட்ரன்ஸில் வச்சிடலாம். ஸோ வர கஸ்டமரை டைரெக்டாக உங்கள் ஆர்டர் அதில் ப்ளேஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு மற்ற ப்ரிப்பேர் பண்ணுற டெலிவரி பண்ணுற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நம்மளோட வேலை கம்மியாயிடும் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டரும் வாங்கியாச்சு. இப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு உன்னோட வேலை என்ன அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதாவது ஒரு எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்ணால் அந்த எம்ப்ளாய்க்கு இதான்ப்பா உன்னோட வேலை அப்படின்னு நம்ம எப்படி சொல்லி புரிய வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டருக்கும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம், கஸ்டமர்ட்டேருந்து ஆர்டர் எடுக்கிற வேலையை வாங்குறதுக்காக தான் இந்த நம்ம கம்ப்யூட்டரையே வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கு அதோட வேலை என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதாவது நீ வர கஸ்டமரை வெல்கம் பண்ணணும், அடுத்து நம்மக்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் லிஸ்ட் பண்ணணும், கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்கங்கிறத நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க எவ்வளோ குவான்டிட்டி அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறதையும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது ரெண்டையும் பேஸ் பண்ணி நீ பில் அமௌண்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த வேலையை தான் இப்போதைக்கு நீ பார்க்க போகிற அப்படின்னு நம்ம இந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஸோ இதில் நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஏன்னா ப்ளீஸ் செலக்ட் யுவர் சாய்ஸ் பை என்டரிங் அமௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா. இப்போ வந்து லிஸ்ட்டில் இல்லாத அமௌண்ட்டை கஸ்டமர் என்டர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படி இல்லையா ஒரே அமௌண்ட்டில் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நமக்கு வரும் தான். பட் இந்த வீடியோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா பைத்தானுங்கிற சாஃப்ட்வேர் எதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், ரைட் கோட், அதாவது எதுக்காக ஒரு கோட் ரைட் பண்ணுறோம் இதை தெரிஞ்சுக்கிறது தான். பட் இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாத்தையும் போக போக நம்ம டீட்டெயில்டாக கற்றுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி இப்போதைக்கு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன வேலை வாங்க போகிறோம் இந்த கம்ப்யூட்டரை அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் உன்னோட வேலை அப்படின்னு இந்த கம்ப்யூட்டருக்கு சொல்கிறதுக்காக நோட் பேட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நோட் பேடில் எல்லாத்தையுமே டைப் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு வந்து இதில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா எனக்கு எல்லாத்தையும் ஒரே தடியாக எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு கஸ்டமர்கிட்ட ப்ளீஸ் செலக்ட் யுவர் சாய்ஸ் பை என்டரிங் அமௌண்ட் இவ்வளோ தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். கஸ்டமர் வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினா மட்டும்தான் எனக்கு குவான்டிட்டி அப்படிங்கிற லேபிள் ஷோ ஆகிட்டு கஸ்டமர் குவான்டிட்டியும் எவ்வளோ அப்படின்னு என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பில் அமௌண்ட் அப்படிங்கிற லேபிள் ஷோ ஆகிட்டு எனக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதோட பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த நோட் பேடால் இந்த 3 விஷயத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் இந்த நோட் பேடால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நோட் பேடோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா நம்ம டைப் பண்ணியிருக்கிறத அப்படியே தான் டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியும். ஸோ வேறு ஏதாவது இன்டர்னலாக சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்னாலும் எந்த வழியுமே கிடையாது. ஏன்னா இது 3த்தையுமே நம்ம கஸ்டமாக டிசைன் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட டிசைன். ஸோ இதை நம்ம தான் எக்ஸ்டர்னலாக இந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது, எனக்கு தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரியான லாங்குவேஜ் தான் தெரியும். கம்ப்யூட்டருக்கு 0 and 1s அப்படிங்கிற மிஷின் கோடு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் இந்த மிஷின் கோடை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கிட்ட நீ பண்ண போகிற வேலையில் இந்த மாதிரி ஒரு 3 சின்ன லாஜிக்ஸ் இருக்குது, இதை நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா என்னால் மிஷின் கோடெலாம் நம்மளால இப்போதைக்கு லேர்ன் பண்ணவே முடியாது. அது ரொம்பவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த நேரத்தில் தான் எங்கள் 2 பேருக்குள்ள நடுவில் ஒருத்தர் வந்து நான் வந்து உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டராக அதாவது ஒரு மீடியேட்டராக இருக்கேன். அதாவது எனக்கு இங்கிலீஷும் தெரியும், எனக்கு மிஷின் கோடும் தெரியும். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருக்கேன்றாரு. அவர் பேர் தான் இன்டர்பிரேட்டர். ஸோ இன்டர்பிரேட்டர்னால் ஒன்றுமே இல்லை, இது ஒரு காமனான வேர்டு தான் டிரான்ஸ்லேட்டர். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த டிரான்ஸ்லேட்டரோட பேர் தான் பைத்தான். ஸோ இந்த பைத்தானை யூஸ் பண்ணி தான் இந்த 3 லாஜிக்கையும் நம்ம மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி அந்த மிஷினோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளால் டேரெக்டாக மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நமக்கு மிஷின் கோடெலாம் லேர்ன் பண்ண முடியாது. அதுக்காக இந்த பைத்தானுங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்துருப்போம் இன்ஸ்டால் பைத்தான் வை. ஸோ பைத்தான் எதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான காரணம் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட டிரான்ஸ்லேட்டரை python.org அப்படிங்கிற சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ python.org டவுன்லோட்ஸ் ஆல் ரிலீஸ். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு பார்த்தா பைத்தான் 3.8.5. ஸோ நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. வெர்ஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை,
3.7 விட 3.8ல் அதிகமான ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு கார் மாதிரி தான் இப்போ 2011 இருக்க காருக்கும் கரண்ட்டாக இருக்க காருக்கும் எந்த அளவுக்கு டெக்னாலஜி மாடல் அப்கிரேட் ஆகிருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு வருஷனை விட 800 வெர்ஷன்ஸில் அதிகமான ஃபியூச்சர்ஸும் ரொம்ப எளிமையாகவும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. அவ்வளோதான் வெர்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது 3.8.5. ஸோ இன்கேஸ் நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா 3.7.0 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த விண்டோ வருது. இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இன்ஸ்டால் நவ், கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷனை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து 3.8.5ல் என்ன டிஃபால்ட் ஃபியூச்சர் இருக்கோ அதை அப்படியே தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை கவனிப்போம். ஒன்று, இன்ஸ்டால் நவுக்கு கீழே இந்த பாத் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாத்தில் தான் நம்மளோட பைத்தான் இன்டர்பிரேட்டர், அதாவது அந்த டிரான்ஸ்லேட்டர் போய் இன்ஸ்டால் ஆக போகிறாரு. ஸோ இப்போதைக்கு இந்த பாத்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நோட் பேடில் அதோட கம்ப்யூட்டருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு அதை இந்த லொக்கேஷனுக்கு போய் தான் நம்ம அந்த ஃபைலை பாஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இதை கம்ப்ளீட்டாக நம்ம கொடுக்காம சிம்பிளாக எப்படி நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த பைத்தானை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ஆட் பைத்தான் 3.8 பார்த்துட்டு இருக்கு இல்லையா? இது இப்போதைக்கு அன்டிக் பண்ணிக்கோங்க. இதை டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது எப்படி வேலை செய்யுது, இதோட பர்பஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. இதையுமே மேனுவலாக எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எந்த லொக்கேஷனில், அதாவது நம்ம இன்ஸ்டால் நவுக்கு கீழே ஒரு லொக்கேஷன் இருந்தது, அந்த லொக்கேஷனை நோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லொக்கேஷனில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சி டிரைவ், யூசர்ஸ், கார்த்திகேயன். ஸோ இந்த இடத்துல ஆப் டேட்டாங்கிறது வரல. ஆப் டேட்டாங்கிறது ஒரு ஹிடன் ஃபோல்டர். ஸோ வியூ ஷோ ஹிடன் ஐட்டம்ஸ். ஸோ ஆப் டேட்டா, லோக்கல், ப்ரோக்ராம்ஸ், பைத்தான் 3832. ஸோ இங்கே தான் இப்போ நம்ம டிரான்ஸ்லேட்டர் இருக்கார். ஸோ அந்த லொக்கேஷனில் பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது நம்ம டைப் பண்ணி வச்சுருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம ஃபைலை இப்போ நான் டெஸ்க்டாப்பில் காஃபி ஷாப் அப்படிங்கிற லொக்கேஷனில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு python.txt அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபைல் எங்கே இருக்குது? டெஸ்க்டாப்பில் காஃபி ஷாப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபைல் வந்து வேறு லொக்கேஷனில் இருக்குது. பைத்தான் இன்டர்பிரேட்டர், அதாவது நம்ம டிரான்ஸ்லேட்டர் வந்து வேறு லொக்கேஷனில் இருக்கார். ஸோ நம்ம இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைலை இந்த பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு இன்புட்டாக பாஸ் பண்ணணும். எதுக்காக? அந்த 3 லாஜிக்கை நம்ம மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. ஸோ இது 2 வேறு லொக்கேஷனில் இருக்கிறதுனால எப்படி இதை நம்ம கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது? ஸோ இதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அந்த பிளாட்ஃபார்மை நான் கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாக தான் இந்த பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு நம்ம ஃபைலை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் சி டிரைவில் யூசர்ஸ் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபோல்டர், அதாவது டெஸ்க்டாப் காஃபி ஷாப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் ஆகணும். அதுக்கு சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப் ஸ்லாஷ் காஃபி ஷாப். ஸோ இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் காஃபி ஷாப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு python.txtங்கிற ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு புதுசு, நான் வந்து வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு இது வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஃபைல் லொக்கேஷனுக்கு போயிட்டு மேலே சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனுக்கு அது தானாகவே நேவிகேட் ஆகிடும். ஸோ இந்த லொக்கேஷனை இப்போ நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இது ஓகே. இப்போ நம்ம ஃபைல் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. எதுக்கு பாஸ் பண்ண போகிறோம்? பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் லொக்கேஷனை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபோல்டர் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம பைத்தான் இன்டர்பிரேட்டர் நேமை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்லாஷ் python.txt ஸ்பேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு python.txt. ஸோ இப்போ நம்ம பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு python.txtங்கிற ஃபைலை இன்புட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு எல்லா கமாண்டையும் டைப் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம இது ஃபுல்லாக டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ ஏதாவது சும்மா 2 கேரக்டர் 1 கேரக்டர் டைப் பண்ணிவிட்டு டேப் அழுத்தினாலே போதும், கம்ப்ளீட்டாக அதுவே டைப் ஆகிக்கும். ஸோ இப்போது நம்ம எல்லாமே ரெடியாக இருக்குது. என்டரை தட்டி பார்த்துருவோம். ஸோ எனக்கு இங்கே சின்டெக்ஸ் எரர், அதாவது இன்வேலிட் சின்டெக்ஸ் அப்படின்னு வருது. ஸோ சின்டெக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த மிஷினு நீ செய்ய போகிற வேலையில் ஒரு 3 சின்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு நம்ம டேரெக்டாக அந்த மிஷினோட கம்யூனிகேட் பண்ணி சொல்ல முடியாததுனால தான் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி இந்த 3 விஷயத்தை பைத்தான்கிட்ட கன்வே பண்ணிட்டா அது மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துரும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபைலை பாஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு வருது. ஸோ சின்டெக்ஸ் எரர்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பேரிசன். அதாவது இப்போ பைத்தானுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டோம். இதையே இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு
ஆர்டர் எடுக்கிறவருக்கு நம்ம எம்ப்ளாயிக்கு பாஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு பாஸ் பண்ண அதே இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு எம்ப்ளாயிக்கு சொன்னால் புரியுமானா கண்டிப்பாக இதை அவரால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இதையே வேறு மாதிரி சொன்னால் அவரால் புரிஞ்சிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை அவர் படிக்கிறார் அப்படின்னா அவருக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். ஸோ இதே போல் தான் இப்போ பைத்தான் என்ன சொல்லுது, எனக்கு இதை வந்து நீ பிரிண்ட் பண்ண சொல்கிறியா, இல்லை இதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்குறதுக்காக நீ வெயிட் பண்ண சொல்கிறியா, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு. ஸோ இப்போ எப்படி நம்ம இங்கிலீஷ் எம்ப்ளாயிக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அதே மாதிரி பைத்தானுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதைத்தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ இதை நம்ம அப்படியே ஆஸ் இட் இஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணால் பைத்தான் இன்டர்பிரேட்டர் என்ன புரிஞ்சுக்கும்னா இதை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ எங்கெல்லாம் நமக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுதோ எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக பைத்தான் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு எதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும், கஸ்டமருக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபைலை பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு பாஸ் பண்ணால் அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது கமாண்ட் ப்ராம்ப்டில் அப் ஏரோ டவுன் ஏரோ அழுத்தினாலே போதும், நம்ம ப்ரீவியஸாக டைப் பண்ணியிருக்க எல்லா கமாண்டும் பாப்புலேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ரெடி. இப்போ பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு இந்த ஃபைலை பாஸ் பண்ணிடலாம். இது ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கிடையாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் என்ன, ப்ளீஸ் செலக்ட் யுவர் சாய்ஸ் பை என்டரிங் அமௌண்ட். அந்த இடத்துல கஸ்டமரோட இன்புட்டுக்காக இது வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கு பைத்தான் லாங்குவேஜில் பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்கிறது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் ஒரு இன்புட்டாக வாங்கணும் கஸ்டமர்கிட்டேருந்து. அதுக்கு இன்புட் அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது இந்த பைத்தான் லாங்குவேஜில். ஸோ 2 இடத்துல எனக்கு இன்புட்டை கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கணும். நான் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போது கஸ்டமர்கிட்டேருந்து இன்புட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் செலக்ட் யுவர் சாய்ஸ் பை என்டரிங் அமௌண்ட். ஸோ நான் 20 அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து குவான்டிட்டிக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ 2 அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். பில் அமௌண்ட் எனக்கு ஜென்ரேட் ஆகலை, ஏன்னா அதுக்கான லாஜிக்கை நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை. இப்போ ஃபைனலாக பில் அமௌண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணணும். எப்படி, கஸ்டமர் சூஸ் பண்ண அமௌண்ட்டையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி. ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயாக இருந்தால் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம், கேல்குலேட்டர் எடுத்து நான் வந்து கஸ்டமர் என்ன சூஸ் பண்ணாங்கன்னு யோசிச்சா எனக்கு 20 அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அவங்க எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துடும். இது எல்லாமே என்னோடய மெமரியிலேருந்து நான் அந்த குவான்டிட்டி கஸ்டமர் சாய்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு மூலியமாக ரெஃபர் பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரியே இந்த வேல்யூஸை நம்ம கம்ப்யூட்டரோட மெமரியில் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு நேமும் கொடுத்துடலாம். ஸோ நான் இதுக்கு கொடுக்க போகிறது சாய்ஸ், அதே மாதிரி இதுக்கு நான் கொடுக்க போகிறது குவான்டிட்டி. ஸோ இதோட வேல்யூ கம்ப்யூட்டரோட மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு, இதோட வேல்யூவும் கம்ப்யூட்டரோட மெமரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நேம் வந்து சாய்ஸ் அண்ட் குவான்டிட்டி. ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமில் எங்கே வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இடம் பில் அமௌண்ட்டுக்கு பக்கத்தில். ஸோ இங்கே வந்து சாய்ஸ் இன்ட்டு குவான்டிட்டி. இப்போது 2 வேல்யூம் நம்ம மல்டிப்ளை பண்ணி நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி நம்ம பைத்தானுக்கு இன்புட்டாக பாஸ் பண்ணலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிப்போம். அதே மாதிரியே கஸ்டமரோட சாய்ஸ் கேட்குது, நான் 20 அப்படின்னு என்டர் பண்ணிட்டேன். குவான்டிட்டியும் கேட்குது, 2 அப்படின்னு என்டர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எனக்கு ஒரு எரர் அடிக்குது. என்ன அப்படின்னா, cannot multiply sequence by non-int of type str. அதாவது str-னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங். ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே இன்புட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இன்புட்டுங்கிற கீவேர்டு நம்ம என்ன டைப் பண்ணாலும் அதை வந்து கேரக்டராக தான் கன்சிடர் பண்ணிக்குது. அதாவது இப்போ நான் 20ன்னு டைப் பண்ணியிருக்கேன், அதை என்ன கன்சிடர் பண்ணிங்கன்னா அது ஒரு கேரக்டர், ஏபிசிடிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர், அது ஒரு நம்பர்னே அது கன்சிடரே பண்ணலை. ஸோ இன்புட்டோட பிஹேவியர் என்ன, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீ என்ன தான் டைப் பண்ணாலும் சரி அதை வந்து ஒரு கேரக்டராக ஒரு ஸ்ட்ரிங்காக அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்குவேனே தவிர அதை ஒரு இன்டீஜர் வேல்யூவாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு என்ன வழி, ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இன்புட்டு வந்து நீ வாங்குறது நீ ஸ்ட்ரிங்காகவே வாங்கிக்க, ஆனால் நீ வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து நான் இன்டீஜர்னு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு தான் இந்த கீவேர்டு யூஸ் ஆகுது. ஸோ இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இன்புட் ஆஸ் இட் இஸ் இது ஸ்ட்ரிங்காகவே வாங்கிக்கும்,
இந்த இன்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இன்டீஜர், அதாவது நம்பர் அப்படின்னு தானாகவே கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி இங்கே பாஸ் பண்ணலாம். 20 அப்படின்னு கொடுக்குறேன், குவான்டிட்டி 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பில் அமௌண்ட் 40. ஸோ நம்ம வாங்கின கம்ப்யூட்டர் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆரம்பத்துலேருந்து இதுவரை என்ன பண்ணோம் அப்படிங்கிறத குயிக்காக ரீகால் பண்ணிடலாம். நம்ம காஃபி ஷாப்பில் ஆர்டர் எடுக்கிற வேலையாக ஒரு மிஷினை வச்சு ரீப்ளேஸ் பண்ணோம். அந்த மிஷினுக்கு இதுதான் உன்னோட வேலை அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணியாச்சு. இந்த கம்ப்யூட்டர் பார்க்க போகிற வேலையில் 3 சின்ன சின்ன லாஜிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக மிஷினுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால பைத்தான் இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிறத ஒன்று இன்ஸ்டால் பண்ணி அது மூலியம் நம்ம கன்வே பண்ணோம். நம்ம அந்த ஃபைலை பைத்தானுக்கு பாஸ் பண்ணால் எனக்கு சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது வந்தது. நம்ம டைப் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த பைத்தானாலேயே புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதோட லாங்குவேஜை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அது மூலியமாக நம்ம கன்வே பண்ணோம். இப்போ நம்ம ரைட் பண்ண இந்த ப்ரோக்ராமை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ இதில் பிரிண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஆஸ் இட் இஸ் அப்படியே பிரிண்ட் ஆகிறதுக்கு. இன்புட் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்? கஸ்டமர்ட்டேருந்து இன்புட்டை வாங்குறதுக்காக. அந்த வாங்குகிற இன்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும் எப்பொழுதுமே. அதனால் நான் நம்பர்னு நான் தான் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறது இன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இனிஷியலாக எனக்கு சின்டெக்ஸ் எரர் இருந்துச்சு. அப்போ சின்டெக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த பிரிண்டோட ஃபார்மேட் என்ன? ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட், அப்படி இல்லைனா சிங்கிள் கோட்ஸ். இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட நமக்கு அந்த எரர் அடிக்கும். ஓகேவா? இப்போ சின்டாக்ஸ்னால் புரிஞ்சிருப்பீங்க. பிரிண்டோட சின்டாக்ஸ் என்ன? பிரிண்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ், திருப்பி சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ், அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸு. அதே மாதிரி இன்புட்டோட சின்டாக்ஸ் என்ன? இதுதான். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு, இதில் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது அடிக்கும். இந்த வீடியோலேருந்து எனக்கு சில டவுட்ஸ் வந்திருக்கு, அதை தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஹியர்ட் கம்பைலர் டேர்ம் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஸ் சிமிலர் ஆஸ் இன்டர்பிரேட்டர். ஸோ இன்டர்பிரேட்டர் மாதிரியே கம்பைலர் அப்படிங்கிற டேர்மையும் நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரேட்டர்னா என்ன? ரெண்டாவது, இஸ் தேர் எனி வே டு அவாய்ட் டைப்பிங் கம்ப்ளீட் பாத் ஆஃப் பைத்தான் இன்டர்பிரேட்டர் லொக்கேஷன் எவ்ரி டைம் டு எக்ஸிக்யூட் அவர் ஃபைல்? ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் பைத்தான் இன்டர்பிரேட்டர் இருக்க லொக்கேஷனை கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துட்டு தான் நம்ம இன்புட் ஃபைலை பாஸ் பண்ண முடியுமா? ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பார்த்துருங்க. மூணாவது, ஒய் அவுட்புட் இன் பிளாக் விண்டோ. ஸோ எதுக்காக நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு நெட் ப்ராக்டிஸ் மாதிரி தான். சும்மா நம்ம இப்போதைக்கு கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் நம்ம எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இப்படி சிம்பிளாக இருக்கிற நம்ம அப்ளிகேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம் இந்த மாதிரி. So please select your options by entering 1 or 2 or 3. So நான் 2 enter பண்ணுறேன், I mean coffee. Quantity 5. Do you want to continue the order? Yes. ஒருவேளை நான் ஆப்ஷனில் இல்லாத நம்பரை கொடுத்துட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் எய்தர் 1 or 2 or 3. அந்த வேலிடேஷன் வருது. திருப்பியும் ப்ளீஸ் செலக்ட் யுவர் ஆப்ஷன்ஸ் பை என்டரிங் 1 or 2 or 3. ஸோ நான் 1ன்னு கொடுக்குறேன். குவான்டிட்டி, ஒருவேளை நான் கேரக்டர் இங்கே என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர். ஸோ எகைன் நான் குவான்டிட்டி ஃபில் பண்ணுறேன். டூ யூ வாண்ட் டு கண்டினியூ த ஆர்டர்? நோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர். ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் டெக் முனிவர். பாய்.